கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமை அண்ணனுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா பல வருஷம் 12-13 வருஷம் ஆச்சு. அப்போ வரும்போது தேவன் நல்லவர், நம்ம நேரத்தை கடத்திடலாம் வேணாம். ஆமாம், சில பேர் எனக்கு தெரியுது, பல பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆகிலும் நம்ம ஆராதிக்கிறவர்க்கெல்லாம் நம்ம ஒரே பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் நம்புகிறேன். ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் மதுரை ஏஜியில் தான் கன்வென்ஷன் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு கன்வென்ஷன் நான் பேசினேன், வெள்ளிக்கிழமை காலையில் பேசினேன், சனிக்கிழமை நைட்டுக்கு மாத்திரம் வேற ஒரு ஊழியக்காரை போட்டுட்டு எனக்கு இங்கே ஒரு தவிர்க்க முடியாத வேலை இருந்ததுனால இங்கே வந்தேன். ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் இங்கே போட்டேன். அவர் பாஸ்டர் கேட்டினார், ஐயா வால் போஸ்டர் அடிச்சு நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம், தலைவரை மட்டும் காணும் அப்படின்னா. ஐயா எப்படியும் வண்டியை தள்ளியாவது சாயங்காலம் வந்து சேர்ந்துருவேன்ருங்க. கடைசி கூட்டம் நை சாயங்காலம். ஆகையால் ஊழியங்களுக்காக தொடர்ந்து செபிங்க. இங்கே வரும்போது நான் உரிமையோடு வந்தேன். அண்ணே சபைக்கு போகிறோம், கர்த்தருடைய சபைக்கு போகிறோம். ஆமாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. அவரை பார்க்கவும் முடியல, நான் பார்க்கவும் முடியல. ஆரம்பகால ஊழியங்களில் கிட்டத்தட்ட 2012 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் பலனாக இருந்தவர் ஒரு விதத்தில் கர்த்தர் நாமம். அதே நேரத்தில் அவருடைய நெருக்கத்தையும் நான் பார்த்த மனிதன். சரி, தேவன் நல்லவர், நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. நிச்சயமாய் நான் நம்புகிறேன். இந்த பகல் வேளையில் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அதிக மணி நேரமாய், அதனாலதான் என் கண்ணு எப்ப பார்த்தாலும் சிகப்பாவே இருக்கும், தூங்குறதே கிடையாது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது இந்த ஜனத்தை குறித்து, சபையை குறித்து, இல்ல அண்ணனை குறித்து நாங்க அதிகமா பேசிக்கிறல. நாங்க பேசுனது வேற காரியம். ஆகிலும் கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும், தேவன் பேச வேண்டும் தீர்க்கமாய். கர்த்தர் பேசினார் என்றால் பலன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வல்லமை வந்தா பலன். அவர் வார்த்தை வெளிப்பட்டால் அற்புதம். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட யாவும் நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்தில் அடிக்கடி சொல்வேன், பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை குணமாக்கும். ஆனால் பள்ளிபீடத்தில் இருக்கிற இந்த மனிதனால எந்த அற்புதமும் செய்ய முடியாது. பரத்தில் இருக்கிறவர் எதையும் மாற்ற வல்லம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்துக்கு மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாய் இருப்பதாக, தெய்வத்துடைய வல்லமை இறங்கி வருவதாக, திருச்சபை மேல ஒரு அக்கினி கரம் பற்றி எரிவதாக, ஓ வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமம். போன வாரம் கரூர்ல பிரசங்கம் பண்ணும் போது இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த கண்ணுல ஒரு துணியை கட்டி பின்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. கண்ணுல ஒரு துணியை கட்டி பின்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மாத்திரம்தான். அப்ப முத நாள் கூட்டம் முடிஞ்ச அந்த அம்மாவுடைய அந்த முன்னாடி இருக்கிற துணி எல்லாம் நனையுது, அழுகுறாங்க, கிட்டத்தட்ட அழுகுறாங்க, ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா கண்ணை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கவனிக்கிறேன், சனிக்கிழமை கவனிக்கிறேன். அப்ப அந்த ஊழியக்காரர் இடத்துல கேட்கிறேன், ஏன் அந்த அம்மா பின்னாடி அந்த கண்ணில் துணியை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த ஊழியர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு கண் புரைக்கு பின்னாடி கேன்சர் கட்டிய ஐயா, 2 கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண்ணை வெளியே எடுக்கணும் இருக்கிறாங்க. அப்ப 2 கண்ணு வெளியே எடுத்தா அது என்னையா பண்ணுவாங்கன்னு கேட்டு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கண்ணு பிளாஸ்டிக் கண்ணை உள்ள வச்சுட்டு அந்த கண்ணை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு பெரிய பொருளாதார செலவு வரும். அவங்களுக்கு உதவி செய்யவோ சப்போர்ட் பண்றதுக்கோ ஒருவரும் இல்லை. கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த தாயாரை குறிச்சு. ஆனால் சபைக்கு நல்லா வர்றவங்க, பாரத்தோடு இருக்கிறவங்க, அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, திக்கற்றவர்களுக்கு நான் நல்ல தேவனா இருக்கிறேன்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என் நைட்டு பூரா அந்த அம்மாவுடைய முகம் தான் கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுடைய முகம் தான் கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனோடனே அந்த தாயாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், லாசருவை எழுப்பினது தேவனுடைய மகிமை என்றால் இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உன் கண்களை குணமாக்குவாராக, 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 குணமாக்குவாராக. ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு, ஜனங்கள் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டுகள் உடைகிறது, விடுதலைகள் நடக்கும் போது அந்த சகோதரியின் கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது யாரோ ஒருவருடைய கரம் அவர்களுடைய கண்களிலே தொட்டதை போல, யாரோ ஒருவருடைய கரம் அவங்க கண்களை நனைத்ததை போல, அதுவரை அறுத்து கொண்டிருந்த கண்கள் இப்பொழுது அறுப்பதை நிறுத்தினபடியினால் கண்களை மெதுவாய் தூக்கி பார்த்தவள் ஒரு சின்னதாய் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாள். ஐயா, மருத்துவம் செய்ய முடியாததை, மருந்துகள் செய்ய முடியாததை, அந்த கேன்சர் வியாதியை தேவன் ஒரு பகல் வேளையிலே குணமாக்கினபடியினால் இன்றைக்கும் அவள் திருச்சபையிலே தேவன் சாட்சியாய் வைத்திருக்கிறார். நாம் பார்த்த ஊழிய பாதையில வியாதி, கட்டி, நோய், ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் வேகமா பிரசங்கத்துக்கு போன மார்ச் மாசம் பெங்களூர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்து வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு மலைப்பாம்புக்குள் உள்ள வந்துச்சு. வாகனத்துக்குள்ள துண்டா தூக்கி எறியப்பட்டு ஒரு கிணறு தோண்டின ஒரு கிணத்துக்குள்ள போய் தனியா போய் கல்லுல மோதி விழுந்துட்டு 12 எலும்புகள் உடைந்து போனது. 12 எலும்புகள், சதையெல்லாம் தொங்கிருச்சு, மண்டையில வெட்டு, ரொம்ப சீரியஸான நிலைமைகள். ரத்தம் ஓடுது, காலிலிருந்து வருகிற ரத்தம் என் மூஞ்சியை நனைக்குது. எல்லாம் அது குளிர்ந்த நேரமா இருக்கிறதுனால ரத்தம் சதசதையா அடிக்குது. அங்க இருந்து ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. எனக்கு சுயநினைவு இல்லை, போன வருஷம் நடந்தது, சுயநினைவு இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சாங்க, வெட்டப்பட்ட சதையை பூரா உள்ள அள்ளி போட்டு தச்சுட்டாங்க. அது அழுகி போச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி சீரியஸான கண்டிஷன்ல மதுரைக்கு ரெஃபர் பண்ணாங்க, பாளையங்கோட்டைக்கு. அப்ப நான் மறிச்சு போவேன். ஏன் அதிகாலையில் 5 மணிக்கு எட்வின் சாம் மறிச்சுட்டாரு நியூஸ் வாட்ஸ்அப்ல போயிருச்சு எல்லாத்துக்கும். ஆனா உயிரோட தான் இருக்கிறேன். இயேசுநாதரை பத்தி இங்க சுவிசேஷம் சொல்ல ஆளுக கிடையாது. ஆமா, ஒரு மனுஷனை கவுத்துற வேலையை மட்டும் சபை ஜனங்கள் சூப்பரா பண்ணுவாங்க. நான் உங்களை சொல்லல, பொதுவாக ரசிக்கப்பட்ட ஆளுகளை சொல்றேன். அப்ப தேசமெங்கும் பரவிச்சு. அப்ப ஸ்ரீலிபுத்தூர்ல இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் தெரிந்த திருமுருகன் ஹாஸ்பிட்டல போய்க்கு நான் தெரியும் தானே, திருமுருகன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. எப்பயா போனேன்னா என் பேரை சொல்லி கேளுங்க, உட்கார வச்சவங்கிட்ட அவர் மிச்சத்தை சொல்லி முடிப்பார். அப்போ அவங்க சொல்றாங்க, 2 பிளேட்டு 12 ஸ்க்ரூ போட்டா மாத்திரம்தான் நீ எழுந்து நடக்க முடியும், வேற வாய்ப்பே இல்லை. ஆனா கால் கொஞ்சம் குட்டையாகும், இனி கால் ஊண்டி நடக்கிறது கஷ்டம், 2.5 வருஷம் ஆகுண்டாரு. 18 கன்வென்ஷன்ல நான் போய் பேசணும். அப்போ ஒரு 3 மாசம்னா கூட பிரச்சனை இல்லை. 2.5 வருஷம் ஊழியம் செய்யாம நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுவும் பெட்ரஸ் நமக்கு செட் ஆகாது. நானும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நடக்குது. அப்போ ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை எப்போதும் நிறைவேற்றுவேன், எப்போதும். அப்ப அவர் என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தான் தெரியும், ரைட்? அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப அவர்கிட்ட திருமுருகன் சொல்ற, டாக்டர் எனக்கு ஒரு சின்ன சக்சஸ் உண்டு, நான் சொல்லவான்னு. என்ன, ஒரு 3 மாவு கட்டு எனக்கு போடுங்க. சோத்திரம். அந்த மாவு கட்டில் அது சரியாகலைன்னா, ஆமா நான் ஸ்க்ரூ பிளேட்லாம் வச்சுக்கிறேன். அவர் சொன்னாரு, இந்த கிறிஸ்தவங்க பூரா பைத்தியக்காரங்களா சுத்துறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 12 எலும்பு சில்லி சில்லியா நொறுங்கி இருக்கு, ஒன்னொன்னு ஒட்டால வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் அறுத்து ஒன்னாக்கி கம்பி வச்சு பெண்டு எடுக்கணும்டார். ஐயா, அந்த பெண்டு எடுக்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஆமா, மாவு கட்டு போடுங்க. எங்க அக்கா அங்க கூமாப்பட்டியில தான் இருக்கிறா. சோத்ரம். அவ சொல்றா, தம்பி உனக்கு ஏதோ ஆகி போச்சு, காலை இழந்துருவ, காலை வெட்டிடுவாங்க, ஆபரேஷன் பண்ணிக்கோ, பரவாயில்ல. நாங்க நோ, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கத்திப்படாதுன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நான் அவரை நம்புறேன். திருமுருகனுக்கு எனக்கும் இந்த டாக்டருக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா சண்டை. மயக்க ஊசி போட்டாது ஆபரேஷன் பண்ணலான்னு மயக்க ஊசி போடுறாங்க, எனக்கு மயக்கமே வர மாட்டேங்குது. சோத்திரம். 2 டோஸ் கெவி டோஸ் ஏத்துறாங்க, மயக்க வரல. நான் சொன்னேன், நீங்க மாவு கட்டு போலனா இங்க இருந்து குதிச்சிருவேன் அவர்கிட்ட. சோத்திரம். அப்பதான் சொன்னாரு, எப்போ உன் நம்பிக்கை நான் கெடுக்கல, ஒரே ஒரு மாவு கட்டு வேணா இன்னைக்கு போட்டு விடுறேன் ஆறுதலுக்காக. நீ இங்க இருக்காத, நீ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிடுவ, மாவு கட்டை போட்டு வீட்டுக்கு போயிரு. சோத்திரம். 2 வாரம் கழிச்சு நீ வா. முழுசாலாம் மாற வேணாம், ஏசுநாதர் முழுசா குணமாக்க வேணாம். பின்னாடி தொங்குன சதை அதை வெட்டி எடுத்துட்டாங்க. எலும்பு என் கையை வச்சு தடவுனா எலும்பு தெரியும், பின்னாடி அந்த சதை எடுத்துட்டாங்க. ஸோ நீ வீட்டுக்கு போயிட்டு வா. வரும்போது எலும்புல ஒரு சின்ன அசைவு இருந்தா போதும், ஓ இயேசுவை நானே நம்புறேன் அப்படின்றாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு 2 வாரத்தில் வரல.
எங்கள் அக்கா அங்கே கூமாப்பட்டியிலேருந்து ஒரு வண்டி நிறைய ஆளை கூட்டு வந்துட்டான் என்னை தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்கு. நான் என்ன செஞ்சுட்டேன்னா என் ஃப்ரெண்டை கால் பண்ணி காரை கொண்டு வர சொல்லி நான் தென்காசிக்கு ஓடிட்டேன். சோத்திரம் மாவுக்கட்டோட காரில் ஓடிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா யார் மேலே என் பொண்டாடிக்கே தெரியாது எங்கே இருக்கேன்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவ லெட்டர் ஜோஸ்க்கு போனேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னு. ஏன் தென்காசினா மாவுக்கட்டோட கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மாவுக்கட்டோட ஆமாம், அங்கே சேரில் உட்காந்து மாவுக்கட்டை ஒரு தம்பி எனக்கு மாவுக்கட்டை அமைக்கிட்டு இருப்பார், நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ மூணாவது வாரம் நான் அங்கே என்ன செஞ்சேன்னா ஒரு இடத்துல மலையில் போய் பிரசங்கிக்கும் போது எனக்கு தெரியுது என் காலுக்குள்ள என்னமோ நடந்துச்சுன்னு சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லி அந்த மாவு கட்டு கனமாக இருக்கும் தெரியுமா, தூக்கவே முடியாது காலை. சோத்திரம் தண்ணிக்குள்ள உள்ள ஓட்டி ஊற வச்சு அவனை வச்சே கத்திய வச்சு அதை வெட்டி படிப்படியாக ஊண்டி பார்த்தேன், நடக்க முடிஞ்சு. கொஞ்சம் ஏஞ்சு பார்த்தேன், நடக்க முடிஞ்சு. மறுநாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு திருமுறை சார்ட்ட வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் தான் ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். ஏய் இந்த பேஷண்டா அவன் எங்க இருக்கான், ஸ்ட்ரக்சர்ல படுக்க சொல்ல ஆபரேஷனை போடுவோண்டாரு. ஐயா பேஷண்டே நான் தான், அங்க இல்லை இங்க தான் நிக்கிறேன். நீ எப்படா நடந்த அப்படின்றாரு. நான் நடந்து 2 நாள் ஆச்சியா. அவருக்கு நம்பிக்கையே இல்லை. பேஷண்ட பூரா வெளியே நிக்க சொல்லிட்டு இவனை ஸ்கேன் ரூம் கூட்டு போங்க இந்த வார அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. எல்லா அலுமா நேரம் நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப பிரசங்கம் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமை இல்லவர். இந்த விபத்துக்கு அடுத்து பண்ற 3வது மீட்டிங் இங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். போன தடவை வேலை விநாயகத்தில் நடந்துச்சு. அதுக்கடுத்து இன்னைக்கு ஐயா அனுமதிச்சாருன்னா வர்ற சனிக்கிழமை சபையா வாங்க, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். போன வாரம் ஒரு மந்திரவாதி வந்தேன், எனக்கு செய்வன வைக்க எங்கே அந்த வீடியோ இருக்கு, ஐயாவுக்கு மாற்றி விட்டு போறேன், நீங்க பாருங்க. மந்திரவாதிக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இப்ப சபையில சேர்த்து விட்டு வந்தாச்சு. போன வாரம் கர்த்தர் சமூகத்துக்கு முன்பதாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமா, வந்து எடுத்துரும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான டைம் கிடைக்குமா தெரியல. ஆமாம், அவர்கிட்ட பேசலான்னு வந்து அவர் சந்தை கேப்பில் இங்கே என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்கிறார். சோத்திரம் எப்படி ஆள் பார்த்தீங்களா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இருந்து வேற இது வெங்காயம் விற்க போனவனை தூக்கி வெங்காயம் நட வைக்கிற கதை மாதிரி. சோத்திரம் கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆகிலும் சீக்கிரமாக அந்த கன்வென்ஷனில் சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவன் சில காரியங்கள் இன்னைக்கு பிரசங்கமே கிடையாது, ஃபுல் ப்ராப்பர்ஸியாக கர்த்தர் பேச போறார். இது அப்படியே நிறைவேற போகுது. அதுக்கு தான் பிரசங்க வேலையை வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பேசினால் விடுதலை, ஆண்டவர் பேசினால் அற்புதம், ஆண்டவர் பேசினால் சுகம். நான் நம்புறேன். கூட்டத்தின் கடைசி அல்ல, ஓப்பனிங்ல வார்த்தை வரும்போதே உனக்கான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உனக்கான அதிசயங்கள் கதவுகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது எப்பேற்பட்ட நோயோ பேயோ சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்பி வந்திருக்கிறவருடைய ஸ்தலத்திலே தேவ வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என்னோடு கூட ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் வேகமாக திருப்பிக் கொள்ளலாம், பார்க்கலாம். அதனுடைய 5வது அதிகாரத்தின் பக்கமாய் கண்களை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசிங்க. பாகால் பிராசிம் வந்து முறியடித்து, நல்ல கவனிங்க, தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைத்து உடைத்து ஓட பண்ணினார். ஐயா, உடைத்து ஓட பண்ணினார். தேவ சமூகத்தில் இங்க நான் பேச மனோவாவை குறித்து பேசலான்னு வந்து ஆண்டவர் சொன்னார், மனோவா தூக்கி பக்கத்தில் வச்சிரு, நான் சொல்றத போய் பேசு. இன்னைக்கு பைபிளை க்ளோஸ் பண்ண, நான் ஜனத்தோடு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் நம்புறேன், எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வம். அவர் சொன்னதை செய்வார். நல்ல கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அந்த திருச்சபையில பெருமூச்சுகள் உண்டு, அந்த திருச்சபையில இடுக்கண்கள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் தாமதப்பட்டு போய் கிடக்கிறது, வாக்குத்தத்தங்கள் முடக்கப்பட்டு போய் கிடக்கிறது, பெருமூச்சுகள் இறைச்சலாய் இருக்கிறது. இதை குறித்து கர்த்தர் பாரப்படுத்தினபடியினாலே தாவீது சொல்லுகிறார், 2 முறை பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த பெலிஸ்தர்களை நாம் மேற்கொள்ளலாமான்னு கேட்கும்
கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மேற்கொள்ள அவர்களை ஜெயிப்பா என்று சொல்லுகிறார். அந்த முதல் தரம் சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இரண்டாவது முறை ராஜ்யபாரத்திலே சகல சமஸ்தானங்களுக்கும் ராஜாவாய் மாறின பிறகு, நன்றாய் கவனியுங்கள், இதை குறித்து பிறகு பேசுகிறேன். அப்ப சகல சாம்ராஜ்யத்துக்கும் இவன் அரசனாய் மாறி ஆளுகை செய்ய விரும்புகிறான். அந்த சமயத்திலும் பெலிஸ்தியர்கள் இவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வராங்க. வழக்கம் போல கேட்கிறா, ஆண்டவரே இந்த பெலிஸ்தர்களை நான் யுத்தம் பண்ணலாமா அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் இதுவரைக்கும் எந்த யுத்தத்துக்கும் எந்த மனுஷனுக்கும் செய்திராத ஒரு வித்தியாசத்தை தாவீதுக்கு இங்கே மாத்திரம் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி தாவீது எத்தனையோ யுத்தங்களை செய்தார், எத்தனையோ யுத்தங்களில் போரடிக்கப்பட்டார், எத்தனையோ யுத்தங்களில் வல்லவரானார். ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார். தாவீதே, தாவீதே, நீ எத்தனையோ முறை ஜெயித்தாய், எத்தனையோ முறை நான் சொன்ன வார்த்தையை நம்பி சேனையாய் புறப்பட்டு நீ போய் ஜெயித்தாய். ஆனால் இப்ப நடக்க போகிற யுத்தத்தில் ஜெயம் சாதாரணமா வரப்போறது கிடையாது. ஒரு பெரிய நீரூற்றுகள், ஆமா பேண்டு தட்டிடக்கூடாது, ஒரு பெரிய நீரூற்றுகள், ஒரு பெரிய நீர்த்தேக்கங்கள் மேலே இருக்கும் போது அதுல ஒரு சின்ன ஓட்டைய போட்டா அங்க இருந்து வர தண்ணீர் எப்படி வேகம் எடுத்து வந்து இருக்கிறவைகளெல்லாம் சுத்தப்படுத்தி கரை புரண்டு ஓடுமோ, அதே போல இந்த சத்துருக்கள் தண்ணீர் உடைத்து ஓடுகிறதை போல, தண்ணீர் உடைத்து ஓடுகிறதை போல இனி வரப்போகிற காலங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நன்மை நீ நடக்காது என்று நினைத்தாயோ, எந்த ஆசீர்வாதம் நடக்கவில்லை என்று நினைத்தாயோ, ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே கண்ணீர், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் மாறவில்லை, ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள் மாறவில்லை, ஏன் என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறவில்லை, ஏன் என்னுடைய பிரயாசங்கள் விருதாவாக போய்கொண்டே இருக்கிறது. நானும் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் ஓட ஓட சத்துருக்கள் எனக்கு அடைப்புகளை உருவாக்குகிறார்களே, நான் ஓடக்கூடாதபடி பலவீனமானவைகளை எனக்கு முன்பதாக விதைக்கிறார்களே. ஆண்டவரே 2025 முடிந்து 2026 எனக்கான மேன்மை கிடைக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன். ஆகிலும் இந்த வருடமும் எனக்கு இப்படித்தான் இருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, கடந்து போன நாளை குறித்து கலங்காதே, கடந்து போன நாட்களில் நடந்தவைகளை குறித்து எண்ணாதே. அது கஷ்டமோ நஷ்டமோ வியாகுலமோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்கு பண்ணின யாவையும் இந்த வருஷத்தில் நிறைவேற்றும்படியாய் பாகால் பிராசிம் என்கிற அனுபவம் உனக்காய் திறக்கப்படுகிறது, திருச்சபைக்கு திறக்கப்படுகிறது. பாகால் பிராசிம் அனுபவம் இந்த திருச்சபை மேலே கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். தாவீது சொன்னார், இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியெல்லாம் இல்ல. பாகால் பிராசிம், பாகால் பிராசிம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு முன்னேற்றத்தின் அடையாளம், ஒரு ஜெயத்தின் அடையாளம், ஒரு வித்தியாசத்தின் அடையாளம், இதுவரை கண்டிராத ஒரு மாற்றத்தின். அல்லேலூயா தானே? அப்ப தாவீது போகும்போதே சத்துருக்கள் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தண்ணீர் உடைந்து ஓடுகிறத போல என்ன செய்யறாங்க? உசுறு பொழைச்சா போதும் சொல்லி அப்படி ஓடும்போது கூட யுத்தம் பண்ணவங்க மேலே ஏறி போய் அதுல செத்தவர்களுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசு. இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை தாவீதுக்கு கர்த்தர் செய்ததை போல வேற யாருக்கும் செஞ்சது கிடையாது. அதனாலதான் தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் சொல்றார், யாருக்கும் செய்திராத ஒன்றை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். தீர்க்கமா சொல்றாரு, இங்க ஏதோ ஒண்ணு முடங்கி கிடக்கு, தரிசனம் முடங்கி கிடக்கு, பிரயாசம் முடங்கி கிடக்கு, சூழ்நிலைகள் முடங்கி போட்டிருக்கு. கர்த்தர் சொல்றார், பாகால் பிராசிம் திருச்சபைக்கு ஓபன் தி டோர். இன்றைக்கு ஒரு முன்னேற்றம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான முன்னேற்றம், என் சூழ்நிலைகளுக்கான முன்னேற்றம், என் வாழ்க்கைக்கான முன்னேற்றம், என் கண்ணீருக்கான முன்னேற்றம். பாகால் பிராசிம், எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை. எதுல உங்களுக்கு நடக்கலையோ இன்னைக்கு வீட்டுக்கு போய் சொல்லுங்க, பாகால் பிராசிம். சூழ்நிலையை பார்த்து சொல்லு, கட்டி முடிக்கப்படாத கட்டணத்தை பார்த்து சொல்லு, தரிசனத்தை பார்த்து சொல்லு. ஆண்டவர் சொல்றார், எதுக்கு நீ அழணுமோ அதுக்கு அழு, எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு கேளு. கேட்கறதுல அழுகிற, அழுகிறதுல கேட்கிற, மாத்தி மாத்தி விசுவாசங்கிற பேர்ல ஆண்டவரை குழப்பிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான்,
இயேசுநாதர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். என்னை ஆசீர்வதித்தால் வழியா உண்மை நான் விடமாட்டேன். எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, டேய் சூரிய உதிக்க போதுடா, வெளுப்பு வர போதுடா, இல்ல என்ன விடு, சட்டை விடுங்கிறா. யாக்கோபு சொல்றா, அது உண்மை பிரச்சனை. புரிஞ்சா? என்ன முறைச்சு பாக்குறீங்க? யாரா ஒருத்தன் டைப் வந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? விடியற் கால வெளுப்பு வந்துருச்சு. நைட்டு பூரா ஜோம் பண்ண. நான் என்ன செஞ்சேன்? கேட்டுக்கிட்டே இருந்தேனா நீ இன்னும் அழுதுகிட்டே இருந்தா கத்தர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். நீ அழுதுட்டு இருக்க போறியா, புடிச்சு அங்கே புடிச்சு இழுக்க போறியா, டிசைட் பண்ணிட்டு கிளம்பி. அல்லேலூயா தானே? ஏன் விசுவாசம் அப்படி கிடையாது. கேப்பே கத்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா தானே? திருச்சியில் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டேன். என் கார் பஞ்சராய் தொங்கிருச்சு. ஐயோ, காலையில் திருநெல்வேலிக்கு போகணும். நான் எப்படி போக? ஆண்டவரே, விண்ணப்பலாம் இல்லை. ஆண்டவரே, கூட்டு போனா திருநெல்வேலியில் பிரசங்கம், கூட்டு போலன்னா கடலை வாங்கிட்டு ரூமில் படுத்துருவேன். என்ன சாய்ஸ்? திடீர்னு பார்த்தா ஒரு கிராஸ் ஆகுது. திருநெல்வேலியிலிருந்து ஒரு கோஷ்டி, ஐயா சோத்திரம் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னார். திருநெல்வேலிக்கு போகணும். நாங்களும் திருநெல்வேலிக்கு தான் போறோம். ஃப்ரண்ட் சீட்டை கத்தர் எனக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்து கார்ல கூட்டு போய் போற வழியில சாப்பாடு, காபி, டீ, டிஃபனு, சோத்திரம். அவங்க போய் அங்கேயே ரூம் எடுத்து என்ன தங்க வச்சு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு போனாங்க. ஆண்டவர்கிட்ட எதை எப்படி கேட்கணுமோ அப்படி என்ன செய்யணும்? குருநாதா கேட்கணும். அவன் யாக்கோவை மட்டும்தான் கத்தர் பெத்து போட்டார். நமக்கு என்ன பக்கத்து வீட்டுக்கா பெத்து போட்டிருக்காரு? யாக்கோபை காட்டிலும் பெரிய வல்லம தேவன் நம்ம தான். யாக்கோபுக்கு இயேசுநாதர் ரத்தம் சிந்தல, ஆனா எனக்கு சிந்தி இருக்கிறார். புரியுதா வித்தியாசம்? இதுதான் வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. விடியற்கால வெளுப்பு வரப்போது. டேய் விடு. உலகத்துல முதல் முறையா தெய்வம் ஒரு விண்ணப்பத்தை யாக்கோபுட்ட தான் வச்சுச்சு. என்ன தயவு செய்து விடுறா, விடியற் காலம் வந்தா நான் தெரிய மாட்டேன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். யாக்கோபு, அதெல்லாம் நான் விட மாட்டேன். ஐயோ, நீ கத்துறது என் காதுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. விடிய நான் கத்துனேனே, ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு பதில் சொன்னீரா? இப்பதான் பேசியிருக்கிறீர். விடிய காலம் வரப்போது உங்க பிரச்சனை வந்தோடனே பேசுறீர். நைட்டு பூரா கத்துற நான் பைத்தியக்காரனா? இப்ப நீர் கத்தும் நான் கேட்கிறேன். எப்படி அவன் விசுவாசம்? கடைசியில சொன்னார், உன் பிரச்சனை என்னதாண்டா? நான் வெறுமையா இருக்கிறேன். ரைட்டு போ, இதே இடத்துல நினைச்சு பாப்பேன்னு. அப்ப ஆசீர்வச்ச பிறகுதான் அங்கே விட்டான். புரியுதா? அதே இடத்துக்கு வந்து பெத்தேல்னு பேரை வச்சு கத்தர் என்னை இந்த இடத்தில் தரிசனத்தை கொடுத்தார் என்று நினைத்து பார்க்கும்படியா. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, கத்தர் சொன்னா செய்வார். இன்னைக்கு வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பாகால் பிராசிம் சொல்லி பேசி பாருங்க. ஆடு புழுக்க போடலனாலும் ஆட்டு புழுக்கைய பார்த்து பாகால் பிராசிம் சொல்லி பாருங்க. கூட கூடையா புழுக்க போடும். சிரிக்கிறீங்க? கூட கூடையா புழுக்க போடும். சோத்திரம். மாடு சாணி போடலையா, பாகால் பிராசிம் சொல்லி பாருங்க. கூட கூடையா சாணி போடும். சோத்திரம். ஆமா, எதெல்லாம் பலவீனமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரகசியம் உலகத்தானுக்கு இது என்ன செய்யாது, புரியாது. பாகால் பிராசிம்னா நம்ம வந்து பாகால்னா விக்கிரகரை நினைச்சிட்டு இருப்போம். அதையும் உடைத்தடிக்கிற பாகால் பிராசிம் என் முன்னேற்றத்தின் அடையாளம், என் ஜெயத்தின் அடையாளம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் அடையாளம். ஆண்டு சொன்னார், உனக்கு ஒரு அடையாளம் உண்டாயிருக்கும். அதனாலதான் அந்த இடத்திற்கு பாகால் பிராசிம் என்று தாவீது பெயர் சூட்டினார். ஆமா, எக்ஸாம் வரப்போதா, பாகால் பிராசிம். ஒரு புள்ள சொல்லுச்சு சென்னையில, அன்னை 3 எக்ஸாம்னு MBBS சீட்டு கிடைக்கவே மாட்டுக்கு. டெட்ல உட்காந்துரு. அப்ப சொன்னேன், பாகால் பிராசிம் கொஸ்டினை பாரு. நீ படிக்காம போயிட்டு பாகால் பிராசிம்னா அது ஒன்னு அடிக்கும். சோத்திரம். படிச்சுட்டு போய் பாகால் பிராசிம் சொல்லிட்டு சொல்லும் போதே பாகால் பிராசிம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா புள்ள ₹1 செலவழிக்காம இப்ப 4th இயர் படிச்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. எங்க நம்புறவனுக்கு அவரு ஆண்டவர். நம்ம நம்பவே மாட்டோம். அவ சாட்சி சொல்லும் போதே இவளுக்கு மட்டும் நடக்கு. சில பேர் சாட்சி சொன்னா ஒரு அக்காமார்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஒரு அக்கா சாட்சி சொன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோத்திரம். அவங்க என்னைக்கு பிரசங்கத்தை முடிக்க, நாங்க என்னைக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்க. சோத்திரம். அதே மாதிரியா கர்த்தர் செய்ததை சொல்லுங்கிறதா இங்க என்னது, சாட்சி. அப்ப அவங்க சொல்ற சாட்சி மற்றவங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? இது முக்காட போட்டு எனக்கா, என் குடும்பத்துக்காகவும் இப்ப இது என்ன சொல்லுச்சுன்னு இந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண. புரியுதா? இது என்ன சொல்லுச்சுங்கிறத
அதுவே சொல்லும். அப்படி இருக்கும்போது தேவதூதன் வந்து மற்ற 4வது அதிகாரம் 8வது ஒருத்தர் வாசிங்க அப்படின்னு சொல்லி அதுவே பாயிண்ட் 3 4 5 போட்டு பேசிட்டு திருன்னு முழிக்கும். சபையில எல்லாம் போயிருப்பாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கர்த்தர் சொன்னா செஞ்சிருவார். உங்க வேலையை பார்த்து சொல்லுங்க, பாகால் பிராசிம். வியாதி கட்டி எங்கேயா இருந்தா பாகால் அத்து போறியா அருவாமனையில் அர்த்தறியவான்னு கேட்கணும். நம்ம பயந்தாங்கொழியா இருக்கிற வரை பிசாசு என்ன செய்வா, பயமுறுத்திட்டு இருப்பா. அதனாலதான் என் வீட்டுக்குள்ள பாம்பு வருது, பள்ளி வருது, பூரா வருது. என் வீட்டை சுற்றி 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்காரன் தான் சுற்றிட்டு இருப்பான் தூக்குறாம. இது அரைகுறை தூக்கத்தில் வீட்டை சுற்றி பேய் வருது, அது வருது. எவ்வளோ செய்வனை வச்சுட்டா. இது அம்பானி, இது அதானி. இதுகளுக்கு செய்வனை வைக்கிறது தான் இங்கே ஆளுங்க வந்திருக்கிறார். நம்மளே பழைய சோரை தின்னு மம்மட்டியை தூக்கி இப்போ தான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கோமே. கம்மா வேலைக்கு போகிறவங்கள பாருங்க, ஐடி கம்பெனி போகிற மாதிரியாவே போகும். நல்ல மேக்கப் வச்சு பூ வச்சு ஒரு குடத்தை எடுத்து சிகை அலங்காரம் பண்ணி அங்கே ஒரு முள்ளு வேலையை பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்து பக்கத்து ஊர்லேருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போய் ஒரே ஒரு இழுவா இழுத்து கடைசியில் மம்மட்டி கடையை தூக்கிட்டு ஏதோ பெரிய வேலை. இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த வேலை வந்த அன்னைக்கு விவசாயம் செத்து போச்சு. என்னங்க பாக்குறீங்க? எங்க விவசாயம் செத்து போச்சு. களவெட்ட வேணா எவ வருவ? களவெட்டவன். அந்த காலத்துல 6 மணிக்கு தூக்குவாளியை கட்டிட்டு கூளை ஊற்றிட்டு கிளம்பிடுங்க. சோத்திர விவசாயம் பண்ணிக்கிட்டு. இப்போ அப்படி கிடையாது. ஒரு குடத்தை எடுக்க அரை குடம் தண்ணியை தூக்கிட்டு வந்து கண்ணுகளுக்கு ஊற்றுவாங்க. இவங்க வேலையெல்லாம் பார்க்கும்போது ரத்த கொதிப்பாக இருக்கும் எனக்கு. சோத்திரம். அதுலேயும் அங்கே உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ண பிரசங்கத்தில் எதெல்லாம் போட்டு தாக்க முடியுமோ அதை பூரா எங்கே வச்சு பேசுறது? கம்மாயில் வச்சு பேசி பாஸ்மார வாரத்துக்கு ஒருத்தோட தொங்க விடுறது தான் அவங்க வேலை. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, ஏன் லட்சுமி இந்த தடவை நான் தொங்க விட்டுருக்கேன், அடுத்த தடவை நீ தொங்க விடுன்னு. அந்த அக்கா ஒரு குண்டை தூக்கி பாஸ்ட்டுக்கு போட பாஸ்ட் வண்டியெல்லாம் படன்னு தான் சுத்தம். பார்த்துருக்கீங்களா? ரத்த கொதிப்பில் தான் இருப்பாங்க. நீங்கள் எங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் பதட்டத்தில் சோத்து சட்டிக்குள்ளே பதிலாக கரண்ட் கம்பிக்குள்ளே கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? 12 மணிக்கு ஒரு அக்கா கால் பண்ணுது இடையங்குளத்துலேருந்து. பாசன்னு சொன்னோடனே எனக்கு பக்குன்றுச்சு. என்னம்மா என்ன பிரச்சனை? ஐயோ எனக்கு அழுகையா வருதுன்னு. அழுது முடிச்சுட்டு கால் பண்ணு கட் பண்ணிட்டேன். நான் இவர மாதிரியா கிடையாது. அதனால தான் சவையில் என்ன வைக்கல, கத்திரனாவும் மயங்கப்படட்டு. ஆமாம். அப்போ நீ அழுது முடிச்சுட்டு பொட்டுன்னு காலை வச்சோடனே மறுபடியும் கால் பண்ணுது. என்ன பாச புசுக்குன்னு இப்படி காலை வச்சுட்டீங்க? அப்போ நீ அழுது முடிச்சுட்டியா? இப்போ மேட்டர் சொல்லு. என் வீட்டுக்காரன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு பாஸ்டர்னார். ஏமா ஏன் உன் வீட்டுக்காரர் சொல்கிறத கரெக்டாக சொல்லு. 2 காலுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. நான் 5 மணிக்கு கோழிக்கோடு போகணும், கேரளாவுக்கு போகணும். நான் மேட்ரை சீக்கிரமாக சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் 4 இட்லி சாப்பிடுவார் பாஸ்டர் டெய்லி. எத்தனை இட்லி சாப்பிடுவாரா? நான் அன்னைக்கு சோறு இல்லாமல் படுத்து கிடக்கிறேன். 4 இட்லி சாப்பிடுவா. பக்கத்து வீட்டுக்காரி வந்து என் வீட்டுக்காரன் ஒரு பார்வை பார்த்துட்டு போனா. அதுல இருந்து மனுஷன் 2 இட்லிக்கு மேல அவரால் சாப்பிட முடியல. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு, நீங்க உடனே வந்து கையை வச்சு சோமணி விரட்டி விட்டு போகண்டார். நான் சொன்னேன், விரட்ட வேண்டியது உனக்கு இல்லை, எனக்கு தான். நான் விரட்டிக்கிறேன். 2 காலுக்கு 2 இட்லி திண்டாங்கிறதுக்கு ஒரு போன். இதுல பாஸ்மார்க போன் எடுக்கலைன்னா நம்ம போனெல்லாம் எடுப்பாரு. அவ போன் பட்டா எடுப்பாரு, இவ போன் பட்டா எடுப்பாரு. முன்னாடி மாதிரியாலப்பா அவருக்கு கிடையாது. நீ முன்னாடி மாதிரியா இருக்கியா? இந்த ஒரு என்ன வந்தோடனே அடையாளப்படுத்தினார் பாருங்க. முன்னாடி ஒல்லியா இருந்தாரு, வீங்கி இருக்கிறார். இது வீக்கம் இல்லைங்கயா, தூக்கம் இல்லாமல் ஓடுறதுனால வீங்கி இருக்கு. ரெஸ்ட் எடுத்தேன்னா மெலிஞ்சிருவேன். எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. அப்போ எங்க உங்களுக்கு 11 மணிக்கு முடிக்கணும்னு ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, கன்வென்ஷனில் பார்த்துக்கலாண்ணே. ஐயா கன்வென்ஷன் வைப்பீங்களா? பாட்டி சனங்கள்லாம் அதுக்கு ஏஞ்சி வாங்க. சரி. அப்போ 12 மணிக்கு கால். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் அழுதது எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஆகையால் அந்த மிச்சம் 2 இட்லியை வச்சுருங்க, நான் வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வாரேன். அவரை இடுப்பில் தூக்கி உட்கார வச்சுட்டு, நிலாவே இல்லைனாலும் பரவாயில்ல, சந்திரனை பார்த்தாது வாயில் இட்லியை வச்சு கட்டப்பற கம்பியால் குத்தியாவது அவரை இறக்கி விட்டுறேன். இந்த செபத்தை பண்ண நீ முன்னாடி வா, அதே இட்லி எரிஞ்சே உன்னைய ஆசீர்வதிக்கிற அப்படின்னு. அது கூட அதுக்கு புரியல. சரிங்க பாஸ்டர், வாசல்ல வெயிட் பண்றது. புரியுதுங்களா நான் சொல்றது? கர்த்தர் சொன்னா செய்வார். ஆமா, நம்மளை பார்த்தா கர்த்தருக்கு செய்யணும்னு விருப்பம். இதுவரைக்கும் செஞ்சாரோ செய்யல எனக்கு அது தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு பிராமிஸா வாக்கு பண்றாரு. வாழ்க்கையில பாகால் பிராசிம் என்கிற மடை திறந்தது. இந்த அற்புதம் நடந்தது. நான் நம்புறேன் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள. போன தடவை வரும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கூரைச்சட்டு மாறி இப்ப தகரமா மாறி இருக்கு.
நான் நினைக்கிறேன் இதுவும் மாறி வேறு ஒண்ணுல வந்து பிரசங்கிப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷங்கள்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடித்து வைக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இந்த சபைக்கு பாகால் பிராசிம் அனுபவம் திறக்கப்படுகிறது. முடங்கி போனவைகள் திறக்கப்படுகிறது. எதிர்த்து நின்றவர்கள் தாழ விழப் போகிறார்கள். சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் உடைத்தறிய போகிறார். சூழ்நிலைகள் மாறப் போகிறது. கண்ணீருக்கு பலன் உண்டாக போகிறது. உன் பிரயாசத்துக்கான பலனை நீ திருப்தியாய் சாப்பிடும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நீ பல நாளாய் வடித்த கண்ணீருக்கு பாகால் பிராசிம் அனுபவத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். நான் உனக்கு தர விரும்புகிறேன். அதை பெற்றுக்கொள் பிள்ளைகளே. இப்பொழுதே நீ நம்ப கொடுமையானால் கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். இப்பொழுது தெய்வத்துடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு பாகால் பிராசிம் அனுபவம் கிடைப்பதாக. நான் அபிஷேகம் இதுவரைக்கும் பெற்றதில்லை. பெற்றுக்கொள் இப்பொழுது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பட்டு. வேதம் சொல்கிறது, எங்கே ஒருமனதாய் செபிக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே வல்லமையாய் இறங்கி வருகிற தெய்வத்துடைய வல்லமை இந்த பகல் வேளையிலே உங்கள் மேலே இறங்கி வருகிறது. புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் நாவிலே போடுகிறார். Yes, right now in the name of Jesus. Come on people, rise up, rise up, rise up. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். தெய்வத்தோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஒரு பெந்தெக்கோஸ்தே வல்லமைங்க இறங்கி போட போறார். ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் முன்னே போல் இருக்க போவது இல்லை. அவர்கள் பிரகதித்து ஓடுகிற ஆறுகளை போல இந்த பட்டணத்துல எந்த சத்ரு உன்னை பயமுறுத்தினானோ, எந்த சத்ரு உன்னை வேதனைப்படுத்தினானோ, எந்த சத்ரு உன்னை காயப்படுத்தினானோ அவைகள் உன்னை கண்டு ஓடுபடியாய் கர்த்தருடைய வல்லமை பெரிய காரியம். சில பேருக்கு உயிரை கொடுத்து பேசினாலும் அது தூங்கிட்டே தான் இருக்கும். சோத்திரம். ஆமா, ஹல்லேலூயா தானே. ஆனா முன்னாடிலாம் அந்த பயபக்தி இருந்துச்சு. உபவாசத்தோட வருவாங்க, பசியோட வந்து ஆராதனை முடிச்சுட்டு போவாங்க. இப்போ நல்லா தின்னுபிட்டு வந்துடுறது. வீட்டில் காலையிலே வயிற்றை நிரப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே தூங்குறது. அப்போ என்ன சில பேருக்கு பிரசங்கம் கேட்டாத்தான் என்ன வரும்? தூக்கம் வரும். அவங்களுக்கு தூக்க வியாதியே எங்கே இருக்கு? சபையில தான். உசுறு போக கத்துவோம் அவங்களுக்கு. அப்போ தான் தூக்கம் வந்து அப்படியே லம்புவாக இங்கேருந்து அமெரிக்கா வாஷிங்டன் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு சோத்திர கரெக்டாக அந்த பாடி மட்டும் ஒரு சென்சார் வச்சுருக்கோம் தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அல்லேலூயா மட்டும் சொல்லிக்கிறோம். அதையே அறியாமல் அல்லேலூயா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆமாம், அதுதான் ஒரு சென்சார் சிஸ்டம். அப்படிலாம் நிறைய பழகியாச்சு. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆகையால் சில பேர் சீரியஸாக கேட்குற மாதிரியே கேட்பாங்க. ஆனால் அவங்க புத்தி எங்கே இருக்காது? இட்லி சட்டியில் இருக்கும். ஐயோ, நான் சபையில் உட்காந்துருக்கானே, வச்ச கறிக்குழம்பு அந்த நாய் திண்டு போயிருக்குமே, அந்த பண்ணி போய் வந்திருப்பானே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இருக்குமா இருக்காதா, தூக்குவாளியில் ஒழிச்சு வைக்காம வந்துட்டேனே, இல்லை தூக்குவாளியோடு கூட கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாகால் பிராசிம். பாகால் பக்கத்தில் பாருங்க. இவங்கெல்லாம் நம்ம சபைக்கு வர்றவங்க தெரியுமா? சில பேர்லாம் சர்ச்சில் யாரையும் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ரோபோட் மாதிரி அங்கேருந்து அசையாமல் வாரது, இப்படியே சுற்றுறது, கரெக்டாக போய் ஃபேனு கீழே சோத்தோரமாக போய் உக்காந்துக்கிறது. சர்ச்சு முடிஞ்சோடனே அதுவே ஏன் என்ன செஞ்சிடும், போயிடும். அது எதுக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியாது, எதுக்கு போதுங்கிறதும் அதுக்குன்னு தெரியாது. சோத்திரம். அதுவாக வரும், அதுவாக போகும்.